கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன். இந்த மாத வாக்குத்தத்தின் நிறைவை ஒரு புதிய கருத்தில் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருக்குள்ளே பேசும்படி ஆசைப்படுகிறேன். 14ஆம் சங்கீதத்திலே தாவீது சந்தித்த நிலைமைகள், ஆனால் எல்லாவற்றையும் எவ்விதமாய் மாற்றிக்கொண்டான், அப்படி மாற்றுவதற்கு எது அடிப்படை காரணமாக இருந்தது என்பதை இந்த நாளிலே காலவேளையில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட நான் பேச கர்த்தருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளின் தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய நிர்ணயம். என்னது? தேவனுடைய ஒரு நிர்ணயம். ஒரு தேவனுடைய நிர்ணயம் விதமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை நிர்ணயித்து விட்டால் அதை எவருமே மாற்ற முடியாது. அப்போ தேவனுடைய நிர்ணயம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்ம குடிமொழியே போகவே மாட்டோம். இந்த நிலைமையை அடைவதற்கு கர்த்தர் பற்பல விதங்களிலே அவர் நம்மீது வைத்திருக்கிற அந்த தீர்மானத்தை நமக்கு காண்பிக்கிறாரா இல்லையா? பற்பல விதங்களிலே நாம் குழம்பும் போது கூட, சந்தேகிக்கும் போது கூட, இனி அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு நேராய் நாம் கடந்து செல்லும் போதும் கூட, தேவன் அவர் நிர்ணயித்த அந்த நிர்ணயத்தின்படி மிகவும் நேர்த்தியாக நம்மை என்ன செய்கிறார், நடத்தி கொண்டே வருகிறார் என்பதை சற்று அமர்ந்திருந்து நாம் கவனிப்போம் என்றால், ஆண்டவன் சொல்லியிருக்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் அமர்ந்து காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நமக்காய் செயல்படுகிறவர் என்பதை காண கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்வாராக. இன்னைக்கு அநேகரிடத்துல கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணை கட்டி வீட்டில் விட்டா பரவாயில்ல, எது எங்க இருக்குன்னு தெரியும், எப்படியாவது காப்பாற்றிக்கலாம். புதிதாய் வாழ்க்கையை தொடங்குகிறவர்களிருந்து பற்பல நபர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாக கடந்து செல்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன் தான் இப்படி இருக்குது, ஏன் தான் இப்படி போகுது? எப்படின்னா கண்ணை கட்டி விட்டா எதுவுமே, ஆமாம், கண் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை போல உங்களுடைய வாழ்க்கை இந்த கால வேளையில் இருக்கும் என்றால், கண்களை படைத்தவர், காணும்படியான பாக்கியத்தை கொடுத்தவர், காண நிச்சயமாய் வழி செய்வார். ஆனால் சிலர் இருக்காங்க, சர்க்கஸ் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்ணை கட்டிட்டு ரோட்டில் ஓட்டுறேன், பார்த்தது இல்லையா? கண்ணை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டுவான், பைக் ஓட்டுவான், கார் ஓட்டுவான். இந்த கண்ணை கட்டி ஓட்டுறவன் எவ்வளவு காலம் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, அப்படியே ஓட்டுறான்னு வைத்துக்கொள்ளுங்க. உண்மையாகவே அவன் கண்ணை கட்டி ஓட்டக்கூடிய இந்த நிலைமைக்கு ஏன் வந்தான்? வாழ்க்கை நல்லா இல்லாதனால தான். அவனுக்கும் கண்ணை கட்டிட்டு வண்டியை ஓட்டலாம், ஆனால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலைகளிலேயும் தடையின்றி செயல்பட வேண்டும் என்றால் தேவன் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக அவருடைய நிர்ணயம் பண்ணினதை நமக்கு அவர் தெரிவிக்கிறார். உங்களை குறித்து என்ன தேவனுடைய திட்டம் என்பதை தெளிவும் உறுதிப்பட அவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நிர்ணயித்ததை நம்மோடு கூட பேசும்போது அதை நம்பி சார்ந்து கொண்டால் நிச்சயமாகவே தேவன் எதையெல்லாம் நிர்ணயித்தாரோ அது நமக்கு மாய திறந்து பேசுங்களேன் கிடைக்கும். வாயில் சொன்னா தான், டாக்டர்கிட்ட போய் சும்மா அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே தர மாட்டார், அனுப்பிடுவார். அதே போல் தேவ சமூகத்தில் வாய் திறந்து பேசாவிட்டால் நிச்சயமாகவே பலம் கிடைக்காது. ஆகவே இந்த நாளில் நான்
ஒரு பகுதியை உங்களோடு வைக்கும்படியாக விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 37ஆம் வசனம், 38ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் பேசும்படியாக ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். கவனம் சிதறாதபடி, மனம் எங்கேயாயிலும் என்ன செய்ய வேண்டாம், போகாதபடிக்கு ஒருமித்த சிந்தையோடு கூட இருப்பீர்கள் என்றால், மரித்த லாசருவை பார்த்து வா என்று சொன்னார், அவன் வந்தான். நீரேயானால் கடலில் நடக்க உதவி செய்யும் என்று கேட்டான், வா என்று சொன்னார், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொன்னான். ஒரு வார்த்தை சொன்னார், சுகம் பெற்றான். நான் ஆடையை தொடுவேன் என்று விசுவாசித்தாள், தொட்டபோது சுகமடைந்தாள். ஆகவே நாம் பெற்றுக்கொள்வதற்கும், தேவன் நிர்ணயித்த சகல காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய மனநிலைமை தேவ சமூகத்தில் ஒருமுகப்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் நல்லது. ஏதாயிலும் மனசில் இருந்தால் இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேராக பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட சில காரியங்களை சொல்லி வேறு பகுதிக்கு நேராக உங்களை நடத்தி செல்ல ஆண்டவருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். எத்தனை பேர் ஃபுல் பில்டப்பில் இருக்கீங்க? நிறைய பில்டப்பில் இருப்பாங்க. அந்த பில்டப்பை நான் கேட்கல. பாடி பில்டப்போ சும்மா அப்படியே பில்டப்பாக காட்டிட்டு தருவாங்க தெரியுமா, அந்த பில்டப்பை நான் இப்போ பேசலை. இப்போ நான் பேசக்கூடிய, தேவன் நம்மோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அதை செய்வேன். கர்த்தராகிய நான், கர்த்தர் என்றால் படைக்கிறவர். அந்த கர்த்தருக்கு பூமியில் காணப்படுகிற எல்லாமே சொந்தம். நான் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறபடியினாலே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு புதிய விதத்திலே தன் சூழ்நிலையை பார்க்கும்படியாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நிர்மூலமானவைகளை நான் என்ன செய்ய போறேன்? கட்ட போகிறேன். தேவன் பொய் சொல்லார், மனம் மாறார், சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணின காரியங்களிலே உண்மையாயிருந்து காரியங்களை செய்யக்கூடியவர். அவர் இந்த கால வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நிர்மூலமான எல்லாவற்றையும் கட்ட போறேன். இங்கே நிர்மூலமாகாது இருக்கிற காரியம் உள்ளவர்கள் அதிகமாய் இருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு அதிக நிச்சயத்திலும் நிச்சயமாய் இருக்கிறது. ஒன்று நீங்கள் உடைச்சிருக்கணும், இல்லைன்னா வேற யாரும் உடைச்சிருக்கணும், இல்லை சத்துருவே உடைச்சிருக்கணும். எதுவாகவே இருக்கட்டுமே. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே, அவருடைய சம்பத்தாக இருக்கிறபடியினாலே, அவருடைய கரத்தின் கீழே காணப்படுகிற ஆடுகளாக இருக்கிறபடியினாலே, கர்த்தர் இந்த கால வேளையில் நான் சொன்னேன், நிச்சயமாய் அதை என்ன செய்திருவேன்? செய்து விடுவேன் என்று சொன்னவர். என்னென்ன காரியத்தின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு திரும்ப கட்டப்பட முடியாத நிலைமையிலே காணப்படுகிறதோ அவைகள் அனைத்தையும் தேவன் தன்னுடைய நிர்ணயத்தின்படி உடைக்கப்பட வேண்டும், சிதைக்கப்பட வேண்டும், ஒன்றுமில்லாமல் போய்விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதையுமே படைக்கவில்லை. அவர் படைத்த எல்லாவற்றின் மீதும் அவருடைய திருவுள நோக்கம் இருக்கிறபடியினாலே நிச்சயமா எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இந்த காலை வேளையில், இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன், அதை செய்வேன். ஆகவே நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, ஊழியரிடத்தில் நான் என் வார்த்தை உன் வாயிலே போடுவேன், நீ அதை சொல்லு. பெரிய அற்புதங்கள் நிகழ்வதற்கு காரணம், தேவன் மோசேயின் வாயிலே தேவனுடைய வார்த்தைகளை போட்டார். அதை சொன்னபோது
கர்த்தர் அந்த வார்த்தையின்படி அற்புதங்களை செய்தது போல இந்த நாளிலும் தேவன் எனக்கு தந்த இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் பாழாக இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறாரு? முழிக்கிற மொழியை பார்த்தால் அது ஒரு நாளும் மாறாது போல இருக்கு. எதையாவது ஒரு புதுமையாக பார்க்குற மாதிரி என்னமோ அவர் சொல்கிறாரு. இந்த வித்தை காட்டுவான் பார்த்துக்கிங்களா? டக்குன்னு உள்ள இருந்து மூடி எடுப்பான், புறா பறக்கும். அதை பார்க்குற மாதிரி நீங்கள் இப்போ இந்த காலை வேளையில் பார்த்துட்டு இருக்கீங்க. தேவன் எவைகளை எல்லாம் செய்வார், செய்ய முடியும், நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னாலும் செய்வார். ஒரு மாற்று விதத்திலே நீங்கள் உங்களை மாற்றும்படியா இந்த கால வேளையில் கர்த்தருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். தேவன் உங்களை ஒன்று நிர்பந்தப்படுத்தி எதையுமே செய்ய மாட்டார். சொந்த ஊரில் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் போனது போல சொந்த சரீரமாகிய சபையில் எதுவும் செய்ய முடியாமல் போயிடக்கூடாது. சொந்தமானவர்களிடத்தில் வந்து எதையும் செய்ய முடியாது போனது போல சொந்தமான நம்மிடத்தில் வந்து எதுவும் செய்ய முடியாமல் போயிடக்கூடாது. மாறாக சொந்தமான நம்மிடத்தில் வந்த தேவன் எல்லா விதமான அற்புதங்களையும் குறைவில்லாமல் செய்து ஒரு நிறைவான வாழ்க்கையை பெற்று தொடர்ந்து முன்னேறத்தக்கதாக கர்த்தர் உங்கள் யாவருக்கும் உதவி செய்வாராக. அதனால தான் சொல்றார், நான் சொன்னேன். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தர் தெய்வ பிள்ளைகளோடு பேசினாலும் கூட கர்த்தர் சொல்லும்போது நான் சொன்னேன் என்று சொல்லு, அதை நிறைவேற்றுவேன் என்பதிலே மிகவும் எப்படி இருப்பேன்? கவனம் உள்ளமானா இருப்பேன். ஜனமோ எப்படி யோசிக்கணும்? பாழாய் போனதை நினைக்காதபடி. பாழாய் போன எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? மாற்றி அமைத்து ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்று நம்பினார். நிச்சயமாய் கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் அற்புதங்களை செய்வதின் மூலமாய், ரொம்ப அழகா சொல்றாரு, நான் நிர்மூலமானவைகளை கர்த்தர் கட்டினால், கர்த்தர் கட்டாராகில் நாம் கட்டினா ஒன்றும். ஆமாம், அது எவ்வளோதான் கட்டினா கூட இடிக்கிறவன் இடிச்சு போட்டுருவான். ஆனால் கர்த்தர் கட்டினால் எவர் வந்து இடிக்கணும்னு நினைச்சாலும் கிட்ட வரைக்கும் வந்தாலும் கூட கர்த்தர் இடிக்க ஒரு நாளும். ஆகவே கர்த்தர் சொல், நான் கட்டுகிறேன். அப்போ தேவன் நான் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தின் மீது நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு செல்வாக்குள்ள மனிதர், எதையுமே செய்யக்கூடிய ஒரு மனிதர் நம்மை பார்த்து ஒன்று சொல்றார், நான் உனக்கா எல்லாம் செய்கிறேன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? தேவன் எல்லாவற்றை காட்டிலும் மேலானவராய் இருக்கிறார். அவரிடத்தில் இல்லாத காரியம் எதுவும் இல்லை. ஆகவே இந்த நாளிலே பாழான எல்லாவற்றையும், நிர்மூலமான எல்லாவற்றையும் கட்டுவார். பாழானதை பயிர் நிலமாவே மாத்திடுவாராம். அற்புதமான வார்த்தைகள். பாழாய் போயிடுச்சு, சில நிலங்களில் தான் விதைக்க முடியும் இல்லையா? சில நிலங்களில் விதைக்கவே முடியாது. அப்படியே மீறி விதைச்சாலும் போட்டதும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் சொல்றார், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். அப்ப நம்ம ஒரு விளைவை கொடுக்க முடியாமல், தேவன் எத்தனையோ காரியங்களை நாம் அவரை அறிந்த நாள் முதற்கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு நாம் கடந்து போன பற்பல பாதைகளிலே அவருடைய வார்த்தையினாலே எல்லா நிலைமையும் மாற்றியிருக்காரா இல்லையாங்க? அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னும் அதிகமாக நம்ம இப்போ எப்படி மாறணும்? 30, 60, 100 கற்பாறை நிலத்து போல இருந்ததுனால இந்த கால வேளையில் மாறிடணும். முள்ளுள்ள நிலமாக இருந்தது, முள்ளெல்லாம் என்ன செய்யணும்? மாறிடணும். ஆகவே நம்முடைய நிலைமையெல்லாம் சற்று மாற்றி 30, 60, 100 என்ற நிலைமைக்கு நேராய் கடந்து செல்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது, ஆயத்தப்பட்டவர்கள், ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மைக்குள் பிரவேசித்தது போல இந்த கால வேளையில் பாழானதை நான் மாற்ற போகிறேன், பயிர் நிலமாக மாற்ற போகிறேன்.
உன்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய காரியங்களை செய்து என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வேன் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி விசுவாசிக்கணும்? ஆமாம், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை கொடுத்தவர் ஆண்டவர். எதன் மூலமாய் கொடுத்தார்? அவருடைய வார்த்தையின் மூலமாய் கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே பற்பல விதங்களிலே நமக்கு அவர் உதவி செய்தபடியினாலே, நம்பிக்கை உண்டாகத்தக்கதான காரியங்களை இது மட்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்தபடியினாலே இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் செயல்பட ஆரம்பித்து பாருங்கள். இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டத்தை நான் சொல்லும்போது, ஜீவ விருட்சத்தை கர்த்தர் படைத்தார் இல்லையா? ஆனால் ஜீவ விருட்சத்தை படைத்து மனிதனுக்கு கொடுத்து அதை புசித்து ஆசீர்வாதமாய் அழியாதிருக்கும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தீர்மானித்து இருந்தார். ஆனால் மனிதன் அதை புசிக்கவில்லை. நான் கூட நேற்று ஃபாஸ்டிங் பேரில் பேசும்போது, தேவனே கனியை கொண்டு வந்து வாயில் கொடுத்து சாப்பிடான்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவே நமக்கு மேன்மையான ஆசீர்வாதமான காரியத்தை நமக்கென்று வைத்திருந்தாலும் நாம் கடந்து போய் தான் அவைகளை என்ன செய்ய வேண்டும்? எடுத்து பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு செழிப்பிலிருந்து இன்னும் செழிப்புக்கு சொன்னார், உயர்விலிருந்து இன்னும் உயர்வுக்கு சொன்னார், அழியாமை வராமல் இருந்து தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியான வழியை சொன்னார். ஆதாம் என்ன செஞ்சான்? விட்டுட்டான். ஆனால் இப்போ நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் அழிவில் இருந்தாலும் அழியாமையை சுதந்திரிக்கத்தக்கதாக, இழப்பில் இருந்தாலும் இழப்பிலிருந்து மாறத்தக்கதாக, வியாதி பலவீனங்கள் பலவிதமான அழுத்தங்களில் இருந்தாலும் அவைகளிலிருந்து மாறி நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்ற நிலைமையிலே தேவ வசனங்களை வசனித்து அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தினாலே கடந்து சொல்லும்படி இந்த கால வேளையில் பேசுகிறார். ஆகவே புசிக்காம இருக்காதீங்க. அன்னைக்கு பரிச்சை அவன் வாயில கொடுக்கல, ஆனால் இன்னைக்கு தேவன் கிருபையாய் நமக்கு அவதை கொடுத்திருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த கால வேளையில் என்ன செய்ய போறீங்க? புசிக்க போறீங்களா? அதுக்கு நிறைய பேட்டையும் பதில் இல்லை. அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே உட்காந்துருந்தா அப்படியே உட்காந்துருக்க போறோம். மாறாக எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி எழும்பினால் கர்த்தர் காரியங்களை செய்வா. தேவன் பலவந்தமே பண்ண மாட்டார். எனக்கு கூட ஒரு கேள்வி, அந்த ஜீவ விருட்சத்தை பூமியிலிருந்து எழும்பு பண்ணாரு, வேற எங்கிருந்து எழும்பு பண்ணல. பரலோகத்திலிருந்து எழும்பு பண்ண அந்த ஜீவ விருட்சத்தை நேரம் எங்க கொண்டு போயிடலாம்? அவர் பூமியிலிருந்து தான் எழும்பு பண்ணார். அது எழும்பு பண்ண இடம் எது என்று பார்த்தால், தேவன் ஆசீர்வதித்து வைத்த இடத்தில், ஆசீர்வதித்த பூமியிலே, அந்த ஆசீர்வதித்த அந்த எல்லைகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் தங்கியிருந்த இடத்துல தான் அந்த ஜீவ விருட்சத்தை. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து எழும்புன ஒரு ஜீவ விருட்சம். இனி எந்த மனுஷன் அதை புசிக்கவே முடியாதென்று இருந்தாலும் கூட அந்த மரத்தை அந்த இடத்த விட்டு எடுக்கலையே. அந்த மரம் இருக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது. ஜீவ விருட்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும், இந்த பூமிக்கு வரும் மட்டும், புதிய வானம் புதிய பூமி வரும் மட்டும் அந்த விருட்சத்தை யாரும் அழிக்கவே முடியாது. தேவன் ஒன்றை நிர்ணயம் செய்தால், தேவன் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தால் அதை எவராலுமே அழிக்க முடியாது. இப்போ பயன் தராத நிலைமையிலே அது அந்த இடத்துல காணப்படுகிறது. பழம் பழுத்து பழுத்து எங்கே தான் விழுந்திருக்கும். ஆமாம், நிச்சயமா சீசன் பழம் வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பழத்தை யாருமே தொட முடியாது. நான் அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அது இன்றைக்கு தலைப்பில்லை. இருந்தாலும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சாத்தான் ஆண்டவரை பார்த்து நிச்சயமாக சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆசீர்வாதமாக இருக்க யோபை பார்த்தே அவனால் சகிச்சு கொள்ள முடியல. பெருகுகிற தேவனை அதிகமாய் தேடி தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற அவனை பார்த்தே அவனால் சகிக்க முடியலன்னா, குறை சொல்றதுக்கு எங்கே போயிட்டான்? பரலோகத்துக்கே போயிட்டான்யா. அப்படி இருக்கும்போது இந்த மரத்தை வச்சு காட்டி வெறுப்பேற்ற முடியுமா? முடியாதா?
முடியுமா முடியாதாங்க? நீங்கள் தான் நிறைய வெறுப்பேற்றுறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்களே. பேசி பேசி அவ்வப்போது குத்தி குத்தி பல விதத்தில் வெறுப்பேற்றுறவங்க நிறைய. இப்படி இருக்கும்போது சாத்தான் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவரத்தை சொல்ல முடியும்? ஆண்டவரே, இது உண்டாக்கின ஆசீர்வாதத்தை தடுத்துட்டேயா, உம்மால முடிஞ்சா செஞ்சு பாருங்க. சொல்லுவானா சொல்ல மாட்டான்? நிச்சயமா சொல்லுவான். அதற்குள்ளேயே பற்பல வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஜீவ விருட்சத்தை அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்து விட்டாலும் அதற்கு மாற்றான சில காரியங்களை வெளியிலே தேவன் வைத்திருந்தார். எப்பவுமே தேவனிடத்தில் ஒரு மாற்று வழி எப்போ உண்டு. அதை நான் இன்னைக்கு பேச வரல. எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், பாழான ஒரு நிலைமையிலே தேவன் நல்ல காரியத்தை உண்டாக்குறதே இல்லை. அப்போ ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல காரியத்தை உண்டாக்கிட்டார்னா ஒரு நாளும் அழிக்கப்படாத ஒரு நிலைமையை கொடுத்து, அது பரலோகத்துக்கே போக போகிறது இல்லை. ஜீவவிருட்சம் என்னைக்கா பரலோகத்துக்கு அங்கே போய் பரலோகத்தில் போய் பெரிய ஏதாவது சார்ஜ் சொல்ல போத கிடையாது. அதற்காகவே இவ்வளவு காரியத்தை செய்தால், அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நான், அவராலே பெயரிடப்பட்ட நான், அவருடைய சுவாசத்தை பெற்ற நான், எல்லாமே அவராலே என்று எனக்கு இருக்கும்போது ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? உங்கள் பாழான நிலைமையை கர்த்தர் ஏன் மாற்ற மாட்டார் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமா எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு செய்யும்படியாய் கர்த்தர் எல்லா பாழான நிலைமைகளையும் மாற்றி விடுவார். தேவன் நிர்ணயித்ததை கர்த்தர் செய்வார் என்று இந்த கால வேளையில் விசுவாசிங்க. அப்படி ஒருவேளை விசுவாசிக்க கூடலன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு விசுவாசிக்கவே முடியலை. நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய பலவீனங்களுக்கு உதவி செய்யும்படியாக விரும்புகிற தேவன், இந்த கால வேளை நீ சொல்கிற காரியத்தை என்னால் விசுவாசிக்க முடியல ஆண்டவரே. வேதம் சொன்னது போல என் நிர்மூலமான காரியத்தெல்லாம் நீர் என்ன செய்வீர்? கட்டிடுவீர். எனக்கு வயசாகி போச்சு, பல காலங்களை நான் கடந்து சென்று விட்டேன், இனி எனக்கு என் வாழ்க்கை எப்படி பாழானது திரும்ப கட்டப்படும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே கேள்வி இருக்கும் என்றால், முதலும் முடிவும் அவராக இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும் அல்லவா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் சிமியோனுக்கு, நான் இந்த உலகத்திலே பிறந்து இரட்சகராய் வெளிப்படுவதை நீ காணும் மட்டும் என்ன செய்ய மாட்ட, சாக விடலைங்க கர்த்தர். ஏனோக்கு முன்னாடியே போயிட்டார், இதே மாம்சத்தில் இருந்து மேலே போயிட்டார். எலியா இதே மாம்சத்தில் இருந்து எங்கே போயிட்டார்? இயேசு கிறிஸ்து எப்போ வர்றாரோ அது வரைக்கும் அவர் உயிரோட தான் இருப்பார். திரும்பவும் பூமியில் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 பேரை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்படுத்தி இருந்தால் பூமியில் வச்சிருக்கலாம், ஏன்னு தெரியல, எதுவும் ஆண்டவர்கிட்ட தான் நான் கேட்கணும். பரலோகத்தில் கொண்டு போய் இந்நாள் வரைக்கும் வச்சிருக்காருல்ல, இதே மாம்ச சரீரத்தில். அவர் எப்போ வர போகிறாரோ அது வரைக்கும் இருந்து பூமிக்கு மறுபடியும் இறங்கி வந்து சாட்சிகளாக பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பூமியில் வாழ்ந்த மனுஷன் இந்த சரீரத்தில் பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? என்னங்க பேச மாட்டேங்க? முடியுமா? ஆமாம், பேச்சுட்டே மட்டனே சாப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டனை நிறுத்தினா முடியுமா? நம்ம விரும்பி புசித்து விரும்பின விதத்துலலாம் போய்கிட்டு இருந்தோம். உலகத்தில் இருக்கும்போது பற்பலாரை பார்த்தோம், அங்கே இங்கே போனோம், நம்மளுடைய சந்தோஷம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரலோகத்தில் போனால் யாரையா பார்க்க முடியுமா? ஒருத்தரையும் பார்க்க முடியாது. பார்த்தா யாரை தான் பார்க்க வேண்டியது இருக்கும்? அவரை மட்டும் பார்த்து. இந்த மாம்ச சரீரத்திலிருந்து அதை செய்ய முடியாது என்று சொல்லுகிறேன். மறுரூபமான அந்த சரீரத்தில் இருந்தோன்னா அன்னைக்கு நம்முடைய நிலைமையே வேறு. அந்த மாம்சம் ஆசைப்பட சொல்லும்ல. என்னதான் வழி நடத்தி வந்தாலும் வனாந்தர பாதையில் நாங்கள் எகிப்தில் எப்படியெல்லாம் சாப்பிட்டோம். ஒன்று ஒன்றா சொல்லி 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 என்ன செய்தான்? பின்தங்கி போனது போல இதே மாம்ச சரீரம். நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் எலியா. அப்போ இந்த பாடுள்ள சரீரத்தோட அவன் பரலோகத்தில் இருந்தான்னா பரலோகத்தில் பாடு வராதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாம்ச சரீரத்தில் இருந்தால் பாடு வரத்தான் செய்யும். தாடி கிடி வளர்ந்துருக்குமான்னு தெரியல, முடி வளர்ந்துருக்குமான்னு தெரியல, என்ன நிகழ்ந்தது என்று தெரியல. முடி நிச்சயமாக என்ன செய்யும்? வளரும். தாடி என்ன செய்யலாம்? பற்பல காரியங்கள்லாம் வளரலாம். அதன் மத்தியில் அவர் என்ன செய்வார்னு தெரியல.
ஒருவேளை அவர் இங்கேருந்து போன அதே உடையில தான் போயிருக்க முடியும். அங்கே போய் அவருக்கு புது உடை கொடுக்க முடியாது. ஏன்னாக்கா அவர் உடையில போயிட்டாரு, வேற உடையிலையா போனார். போட்ட ஒரே உடையோட இன்னைக்கு வரையும் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கிறார். எலியா போட்ட தோல் உடையோட எங்கே போயிட்டாரு, அவர் அங்கேயும் சந்தோஷமா இருக்கிறார். அந்த உடை அவருக்கு எந்த விதத்திலையும் நெருக்கத்தை தரல. இந்த உலக வாழ்க்கை போல அங்கு இல்லாமல் இருந்தாலும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவங்க ஏதாவது ஊழியம் செய்யாமல் இருந்தால் அவங்களால சும்மாவே ஏதாவது துருதுருன்னு செய்கிற ஒரு எலியா இப்போ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இந்த மாம்சத்தில் செயல்பட முடியுமா என்று பார்த்தா அது சாத்தியம் இல்லை. ஆனாலும் கூட சாத்தியமற்ற அந்த உடம்பை வச்சுக்கிட்டு, இந்த மண்ணான சரீரத்தை வச்சுக்கிட்டு, இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராட்சியத்தை சுதந்திரிக்க முடியாது, அதையே ஓவர்லுக் பண்ணிட்டு இன்னைக்கும் அவருடைய சமூகத்தில் உட்காந்துட்டு எப்படி ஜெயகம்பீரமாக இருக்கும்போது அங்கே இருக்கவெல்லாம் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? ஏன் நம்ம என்ன பாடுபட்டு வந்தோம், இவங்க பாட்டில் வந்து பேசாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இவங்களோட சேரவும் முடியாது, நீங்கள் கொஞ்சம் கற்பனை கண்ணில் பார்த்து அவங்களோட சேரவும் முடியாது. ஏன்னா இவங்க மாம்சம், அவங்க ஆவிக்குரிய மனுஷன். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அதன் மத்தியிலே அந்த தேவனுக்கு நேராய் தங்களுடைய சிந்தையை திருப்புவதில் கவனம் உள்ளவர்களாக இருந்து தங்களுடைய நாட்களை மகிழ்ச்சியாக அவங்க எதை நினச்சிருப்பாங்க, நம்ம சாட்சியாக நிற்கணும். இப்போ இருக்கிறோம் பரலோகத்தை, உலகத்தில் அவன் சாட்சியாக வாழ்ந்தேன், கர்த்தர் எங்கே கொண்டு போயிட்டாரு. இன்னொரு பெரிய சாட்சி முற்று பெறாமல் இருக்கிறது. நான் அதை செய்து முடிக்கும்படி எங்கே போனோம், அந்த தரிசன பார்வை அவர்களுக்குள் இருந்தபடினால தான் எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் இன்னைக்கும் சோர்வடையாமல் நிச்சயமாக எலி அப்படித்தான் இருப்பார், உற்சாகமாக தான் இருப்பார். ஏன் நோக்கம், எப்படி தேவன் பூமியில் வரும்போது உற்சாகமாக இருந்தாரோ அதை போல உற்சாகமாக இருந்தார். குடும்பமாக இருந்து எப்படி உற்சாகமாக இருந்தாரோ இப்போ தனிமையில் இருந்துட்டு எப்படி இருக்காரு, உற்சாகமாக இருந்தார். இங்கே கிடைக்கிற சாப்பாடு அங்கே கிடைக்காட்டாலும் நமக்கு என்னதான் இருந்தாலும் எப்போ நமக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமாகவே. இந்த சாப்பாடு அங்கே கிடைக்காட்டாலும் அங்கே கிடைக்கிறது வேற மாதிரி சாப்பாடாக இருந்தாலும் அந்த சாப்பாட்டில் அவர் மகிழ்ச்சியாக இருந்து கூட இன்னைக்கா இருக்க கர்த்தர் கிருபை செய்தவர். உங்களுடைய சூழ்நிலைகளிலே அவனுக்கு கிடைக்கக்கூடாத ஒன்று மாம்சத்தில் அதை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்து அவனை வாழ வைத்தவர். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பற்பல நன்மையான காரியங்களை நிர்ணயம் செய்திருக்கும் போது அதை பெறத்தக்கதாக உங்களை நடத்தி செல்வது அவருக்கு கஷ்டமே. ஆகவே இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட தேவன் நிர்ணயங்களை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் எதுக்கும் கவலைப்படாமல் முழு நம்பிக்கையோடு தேவனுடைய செயல்பாட்டுக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் 37ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேவனிடத்தில் என்ன பண்ணணும், அவர் பெரிய காரியங்களை நமக்கென்று செய்வேன் என்று சொல்லியிருந்தாலும் நிலைமைகளை மாற்றத்தக்கதான வழிகள் தேவனுடைய திட்டங்கள் நம் மீது எவ்விதமாய் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னாலும் நாமும் என்ன செய்யணுமா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் சொன்னேன் செய்வேன் என்று சொல்லி 36ல் 37ல் சொல்லும் பொழுது சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன செய்யணும்னா அனுக்கிரகம் செய்யும்படி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு பிரசங்க கேட்டதுலேருந்து என்ன ஆரம்பிச்சிடணும், பண்ணுவீங்களா, அதான் அது வேணும் இது வேணும் கேட்கணும் நமக்கு ரொம்ப வாங்கிக்குங்க, அதில் எனக்கு கவலை இல்லை, எவ்வளவு நன்றா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆகவே இன்னையிலிருந்து என்ன ஆரம்பிச்சிடணும், ஆமாம் பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு இருந்தால் போதா, விண்ணப்பத்தை இப்போ எனக்கு இல்லை எனக்கு வேணும்னு விண்ணப்பம் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ சொல்கிறாரு அதை விட்டு இல்லையே வேணும்னு கேட்காத, இப்போ நான் எல்லாம் செய்வேன் சொன்னதை பெரும்படியாக விண்ணப்பம் பண்ணு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பாழாய் போன எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எழுதி வச்சுட்டு பண்ணுன்னு சொல்லிட்டீர்ல, நான் எழுதி வச்சுட்டேன் ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நீர் என்ன செய்ய போகிறீர், பதில் கொடுக்க போகிறீர், விண்ணப்பம் பண்ணு செய்வேன். ஏன்னா கேளுங்கள் தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா. அதை போல இந்த நாளிலே என் பாழான நிலைமைகள் எல்லாம் மாறும், நிர்மூலமான நிலைமைகள் எல்லாம் ஒரு செழிப்பான நிலைமைக்கு நேராய் மாறி அதன் மூலமாய் நீர் ஒருவர் உண்டு, உம்முடைய ஜனம் என்று ஒரு ஜனம் உண்டு, அதிலே நீர் பயங்கரமான காரியங்களை சொன்ன வார்த்தையின்படி செய்வீர் என்பதை பிறர் விளங்கத்தக்கதாக காணத்தக்கதாக
நீங்க இந்த நாள்ல இருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். அப்படி விண்ணப்பம் பண்ணினால் தேவன் அவருடைய சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பம் பிரீதியா இருக்கும். தாவீதுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் பிரீதியா இருக்க காரணம், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அவருக்கு முன்பதாக பிரீதியா இருந்தபடினால இந்த வாயிலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க கர்த்தர் அற்புதம் செய்தார். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற அற்புதம் செய்தார். அவன் எதிர்காலம் மாற கர்த்தர் அற்புதம் செய்தார். அவன் ஆளுகையிலே மாற்றங்கள் உண்டாகத்தக்கதான அற்புதங்களை செய்தார். தொடர்ந்து எத்தனை வகையான போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில எழும்பினான். அத்தனை போராட்டங்களையும் அவனுடைய ஆசை எல்லாத்தையும் யாருடைய பாதங்களை கீழ்ப்படுத்த விரும்பினான்? தேவனுடைய பாதத்திற்கு, தன்னுடைய பாதத்துக்கல்ல, சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த விரும்பினான். கர்த்தர் அதில் அவனுக்கு உதவி செய்து சகலத்தையும் கீழ்ப்படுத்தி கொடுத்தார். அவன் ஆண்டவரை என்ன செய்தான்? மைமைப்படுத்தினான். அதுபோல நாமும் செயல்படும் பொழுது எல்லாத்தையும் யாருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்த பிரயாசப்படுவோம்? தேவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்த பிரயாசப்பட்டா எல்லாம் நிர்மூலமானது மாறும். நம்ம இன்னும் உங்களை பார்த்தா எப்படி சொல்லணும்? வாழ்க்கைப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள், தேவனுடைய நன்மையை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவனுடைய மேன்மையான பாக்கியம் பெற்ற ஜனங்கள். இவர்களை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இல்லை என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதான நிலைமை என்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடணும். ஆமாம், சகை நம்பி சொன்னான். எதா தப்பு இருந்தா நான் அதை என்ன செஞ்சிடறேன்? மாற்றிக்கொள்ளுகிறேன், கொடுத்துட்றேன்னா. என் பார்வையில் சகை தப்பு செஞ்ச மாதிரி என செய்தது உண்டானால்தான் தான் கேட்டான். ஆகவே இருக்கட்டும். அவனுக்கு அன்னைக்கே என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்போ நமக்கும் இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய நிர்ணயம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத அறிந்து வேறு பல கோணத்தில் இங்கேயும் அங்கேயுமா ஓடி இருந்த நிலைமையை விட்டுட்டு ஒரே பாதைக்கு நேராக, தேவனுடைய அழைப்புக்கு நேராக, தேவனுடைய சத்தத்துக்கு நேராக என்னை ஆயத்தம் பண்ணி நான் ஓட ஆயத்தமாகும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நிர்ணயம் பண்ணின அந்த விதத்தின்படியே நமக்கு செய்வார். எட்டாத கண்ணின்னு சொல்லாதீங்க. எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுக்க அவர் எப்பொழுதுமே சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறார். ஆகவே தேவ நிர்ணயத்துக்கு நேராக ஓடுவோம். இங்கே அழகா சொல்கிறார் ஆண்டவர், அவர்கள் விண்ணப்பம் பண்ணும்படி. அப்படி செய்தா எப்படி பெருக போறீங்களா? ஏன் வேற எதுவும் பெருகிற மாதிரி சொல்லியிருக்கப்படாது? எத்தனை உலகத்தில் எல்லாமே தான் பெருகுது. வியாதி பெருகிற மாதிரி சொன்னா கூட சொல்லலாம். நல்லா வேகமா பரவும். தொட்டு வியாதி மாதிரி. மந்தை யாருக்கு சொந்தமானது? ஆமா, நம்ம அவருடைய கையின் கீழ் காணப்படுகிற ஆடுகளாகவே கர்த்தர் நம்மை பார்க்கிறபடினால, அவர் மெய்ப்பனாக இருக்கிறபடினால அந்த மெய்ப்பனின் கீழே இருக்கிற பாருங்க. ஆசீர்வதிக்கப்படாத யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட செயல்பட்ட போது மந்தை எப்படி பெருகிச்சு? டமால்னு பெருகிச்சு. வரி வரினா வரி வரியா விழுகுது. இன்ன கலர் வேணா அன்ன கலரா விழுந்துச்சு. அவனை காட்டில நிறுத்தி பார்த்தா இவனுடைய ஆசீர்வாதம் எங்க போயிடுச்சு? ஒன்ன வந்து சொல்றான் மாமனாரு, இப்போ மாத்திக்குவோம், வேற கலரு, வேற மாதிரி மாத்தி பார்த்தான். அப்பவும் யாருக்கு தான் ஜெய? அப்ப நமக்கு யார் மாத்தினாலும் நம்ம கதை ஜெய தான். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பது அந்த யாக்கோபு செய்த அந்த ஜெபத்தின் மூலமாய், விண்ணப்பத்தின் மூலமாய் கர்த்தர் அவன் யார் வீட்டில் இருந்தானோ அவன் வீட்டில் அவன் உயர்ந்ததை காட்டிலும் ஒரு மேலான காரியத்தோடு வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தவன், பெரிய பரிவாரங்களோடு கடந்து செல்ல கிருபை செய்தவர். நிச்சயமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செல்லும் முன்பதாக 2 பெரிய பரிவாரம் வாயில வந்துடாது. தயவு செய்து அப்படியே நல்லா மூடிக்கிங்க, நல்லாவே இருக்கும். வாயை தரங்களேன். என்ன எதா கெட்டு போகுதா? வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு உண்டாகணும். அதுலேயும் பாரு, கொஞ்சம் பேர் தான் அப்படியே இருங்க. மந்தை பெருகுகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். மனிதன் பெருகும் பொழுதுதான் அவன் மேலான நிலைமையை பெற முடியும். அது தேவன் விரும்புகிறபடி மனிதர்கள் பெருகினார். ஆபிரகாம்கிட்ட தேவன் விரும்பினார். இவனை கொண்டு தேசத்தை ஆதாம்கிட்ட விரும்பினா கோட்டை விட்டுட்டான். ஆனால் பின்பு ஆபிரகாம் மூலமாக கர்த்தர்
பெருக விரும்பினார். பெருகிச்சா? பெருகிக்கிட்டே இருந்துச்சா? இன்னைக்கும் பெருகுதா? அதே போல தாவீதின் மீது தேவன் ஒரு சிந்தையை கொண்டார். அவன் மூலமாய் அந்த அரசாட்சி பெருகிக்கிட்டே அவர் வருவரைக்கு கிருபை செய்தாரா? இப்படி ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட யாரெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் மாறி செயல்பட ஆரம்பித்தார்களோ அவளுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை. நமக்குள்ள எத்தனையோ வேலைகளில் குறுகி போகக்கூடிய எத்தனையோ நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நம்மை தள்ளும்படி எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் கூட அந்த குறுகிய வட்டத்திற்குள்ள நம்ம வைக்க முடியல. ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரியவர், பறந்து விரிந்து செயல்பட கர்த்தர் விருப்பமாக இருக்கிறபடினால நிச்சயமாய் நாம் எந்த ஒன்றினாலும் என்ன செய்ய வாழணும், முடக்கப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கிருபை செய்வதன் மூலமாய் நம்முடைய எல்லை, ஆமாம், ஒரு பெரிய எல்லையா இருக்க, ஒரு பரந்த எல்லையா இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வார் சொல்றார். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணி. அடுத்து சொல்ற 38ஆம் வசனத்துல, பண்டிகை காலங்களிலே எப்படி மந்தைகள் திரளாய் இருக்கிறதோ, பண்டிகை மகிழ்ச்சியான காலங்கள் எதற்காக, பற்பல காரியங்களுக்காக மந்தைகள் எப்படி பெருகி இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருக்கிற பட்டணங்கள் ஒண்ணுமே இல்லாம போய், அவாந்தரம்னாலே ஒண்ணுமில்லாத பாழாய் போன இடம். இன்னைக்கு வீட்டில் எல்லாமே இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? பாழா போன மாதிரியே இருக்கு. ஒண்ணுமில்லாத இடத்துல எப்படி இருக்கிறானோ மனுஷன், அதை போல எல்லாவற்றையும் வைத்து கொண்டு இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் வாழுகிறான். குடும்பம் இருக்கு, குடும்பத்தில் நிம்மதியா வாழ முடியல. பற்பல வேலை, பற்பல காரியங்கள் இருக்கு, அதில் நிம்மதியா வாழ முடியாம இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிரியமாயிருக்கிறேன், நான் அது நிலைமைகளை மாற்ற சித்தமுள்ளவனாய் இருக்கிறபடியாலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் எப்படி மாட்டுகிறாராம், பண்டிகை காலங்களிலே மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படி அவாந்தரமாய் இருந்த இந்த பட்டணங்கள் எல்லாம் மந்தையால் நிரம்பி இருக்கும், அதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று அவர்கள். நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் செய்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் செய்தார். தேவன் தன் ஜனங்கள் மீது ஒரு காரியத்தை நிர்ணயம் செய்தால் அதை இவ்விதமாகவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நிர்ணயம் செய்து விட்டால், தேவன் சொன்னதை நாம் செய்தால் நிச்சயமாய் தேவ நிர்ணயத்தின்படி நடக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி செய்யும்? மாற்றப்பட்டதாய் புதிய வாழ்க்கையை நாம் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. தேவன் சில காரியங்களை சொல்லும்போது சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. ஏசாயா 14:27, 14:24 முத படிச்சிருங்க. ஆணையிட்டு வேற சொல்றாராம். ஆணையிட்டா ஆணையிட்டதுல தவற மாட்டார். ஒரு நல்ல பிள்ளையுடைய அளவு, ஒரு நல்ல மனிதர்களுடைய ஆணையிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? தவற மாட்டாங்க. தேவன் ஆணையிட்டா, அப்ப இந்த கால வேளையில் தேவன் நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு புதிய உடன்படிக்கையை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யும் விதமாக, நாம் ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை தொடங்கும்படியாக கர்த்தர் நான் ஆணையிடுகிறேன். உலகத்தில் 2 தேசங்கள் ஒன்றோடு ஒன்று ஆணையிட்டால், ஆணையிட்ட தேசத்துக்குள்ள வேற்று ஒரு தேசம் பிரச்சனையை எழுப்பும் என்றால் ஆணையிட்டவர்களால் லாபம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? அவர்கள் இவர்களுக்கு என்ன செய்வாங்க? நிச்சயமா உதவி செய்வாங்க. அப்போ தேவன் நமக்கு ஆணையிட்டா அவர் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். அந்த ஆணை எதுனாலும் என்ன செய்ய முடியாது? முறிக்கப்படவே முடியாது. தேவன் ஒன்றை சொன்னால், நம்மோடு தேவன் அந்த உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினார், அதை ஒரு நாள் முறிக்க மாட்டார். அந்த அடிப்படையில் இந்த கால வேளையில் நாம் நம்ப வேண்டிய தேவன் ஆணையிடுவேன் என்று நிர்ணயித்திருக்கிறார். அவர் ஆணையிட்டபடியினாலே அந்த காரியம் நிச்சயமா அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரம் அழுகி போயிருந்தாலும் யோபுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. அந்நிய கண்கள் அல்ல,
என் கண்கள் காணும். இந்த மாம்சத்தில் நான் உயிரோடு இருந்து, ஆனால் உயிரோடு இருந்து வாழ்வதற்குரிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை, இந்த சரீரத்தில் நான் உயிரோடு இருந்து வாழ்ந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேன் என்பது அவனுடைய நம்பிக்கை. ஆகவே அவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்யல, குலைந்து போக விடாதவர். இந்த நாளிலேயும் நாமும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அதை காணும், அந்நியரும் ஒரு நாள் காணும்படியா கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட தேவன் செய்த நிர்ணயத்தை தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒன்று கூடி அவர் நமக்கு இட்ட ஆணையை நினைவு கூர்ந்து சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நீங்கள் முறித்தாலே ஏண்டி தேவன் ஒரு நாளும் இட்ட ஆணையை முறிப்பதே இல்லை. தேவன் ஆணையை முறிக்காவிட்டால் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், மேன்மையானவைகள் நடக்கும், உயர்வு நிச்சயமாக பிறருடைய கண்களிலே தேவன் நமக்கு தயவு கிடைக்க செய்வார். வறண்ட சூழ்நிலைகளிலே தேவன் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார், ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துவார். என்னுடைய எல்லா விதமான கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்வார். ஆகவே தேவன் நிர்ணயம் அப்படி இருக்கிறபடினால ஒரு புதிய நம்பிக்கை உண்டாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. டாக்டர்கிட்ட போனால் மோசமான வியாதியாக இருந்தாலும் அவர் சொல்கிற வார்த்தை, வந்த மோசமான செத்து போனியா சொல்கிறான், உங்களோட காசை பிடுங்கணுங்கிறதுக்காக கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாதன்னு சொல்லி காசை என்ன செய்யணும், வாங்கி 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 கடைசியாக முடியாதுங்க கடவுள் தான் பார்க்கணும் சொல்லி அனுப்பிடும். இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. டாக்டர் எப்பவும் தேத்துறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போவாங்க. டாக்டர் கவலைப்படாதீங்க, இன்னொன்று மூஞ்செல்லாம் என்ன ஆகிடும். ஆஸ்பத்திரி போகிறவங்க முகத்தெல்லாம் பாருங்களேன், என்ன சொல்ல போகிறாரே தெரியல. அப்புறம் ரிசல்ட்டை பார்த்து இல்லை ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நமக்கு வியாதி இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு கவலை. ஏன்னா வியாதி இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி இருக்குன்ற, வியாதி இருக்குன்னு சொன்னாலும் ஐயோ இப்படிப்பட்ட வியாதி. ஆகவே நமக்கு எப்போவுமே பிரச்சனை தான். எப்பவும் வர்ற பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கணும்னா தேவன் நிர்ணயத்தை பாருங்க. அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை பண்ணாத இஸ்ரவேலரோடு பண்ண உடன்படிக்கை வேற, ஆனால் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். நித்திய காலமாக நான் உன்னோடும் உன் சந்ததி சந்ததியோடும் கூட, அவனோட பண்ண உடன்படிக்கை யாருக்கும் பண்ணாத ஒரு உடன்படிக்கை. ஆகவே தேவனை தேடி தேவனை நேசித்து தேவனுடைய பாதைகளிலே நடந்து தேவனுக்கானதை உலகத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தையோடு நாம் ஓடுவோம் என்றால் தேவன் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கையும் நீண்ட கால பெரிய உடன்படிக்கையாக இருக்கும். அந்த உடன்படிக்கை பெருசாக இருக்கும். நாம் நமக்கு பின் நம்முடைய சந்ததிகள் கிறிஸ்துவின் வருகை மட்டும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நன்மையோடு இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளும் எதிர்கொண்டு ஓட கர்த்தர் என்ன செய்வார், கிருபை செய்வார். அது தேவனுடைய நிர்ணயம். ஆகவே இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் அப்படி செய்வார் என்று நம்புங்க. நம்பி தேவ சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை இப்போ இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் மாற்றங்களை என்ன செய்வார், நிச்சயமா தருவார். எப்படி மேகம் இல்லை என்றாலும் எலியா மேகத்தை காணும் மட்டும் நம்பிக்கையோடு என்ன செய்தான், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அதே போல தேவ சமூகத்தில் அவன் உள்ளங்கை மேகத்தை பார்க்க பிரயாசப்பட்டான். நம்ம ஒரு பெரிய அசைவு உண்டாகத்தக்கதா, எப்படி எலும்புகள் உலர்ந்த எலும்பெல்லாம் ஒரு பெரிய அசைவு உண்டாக்கி நம்பிக்கையற்ற நிலைமையில காணப்பட்ட எலும்புகளெல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய சேனையாய் எழும்பினது போல கர்த்தர் நிச்சயமாய் என்ன ஒரு சேனையாய் அவருடைய நாமத்துக்கென்று எழும்ப செய்வார் என்று உன் வாயினால சொல். கர்த்தர் உன் வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து நீ சாட்சியை அறிவிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் எப்பொழுதோ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கும் இன்னும் காலங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு வரைக்கும் நிறைவேறும் என்றால் நிச்சயமாக நம்மை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் நிறைவேறாமல் இருக்காது. சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து வைத்தபடியினாலே, சிலுவையின் மூலமாய் அவரை ஒன்றிணைக்கும்படியான காரியங்கள் செய்யப்பட்டபடியினாலே நிச்சயமாய் ஆச்சரியமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், நினைத்தாலும் பிரயாசப்பட்டாலும் நடக்காத காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே இரட்சணிய நாளிலே நான் உனக்கு செவி கொடுத்து
இந்த வார்த்தையின்படி இது ஒரு இரட்சணிய நாளாய் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே உங்களுடைய நிர்மூலமான நிலைமைகள், பாழாய் போன நிலைமைகள், பெருக முடியாத நிலைமைகள், நன்மையை காண முடியாத நிலைமைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி பாழான தேசம் என்று காணப்பட்ட இடத்துல ஒரு செழிப்பான நிலைமையை உண்டாக்கி, ஏனென்றா பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று இருக்கிறபடியினாலே நாம் செல்லுகிற வாழுகிற இடங்களிலே ஒரு செழிப்பை நம் நிமித்தம் கர்த்தர் கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அப்படி நிர்ணயத்தின்படி உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நிர்ணயத்தின்படியே நிற்கும் என்று சங்கீதம் 46 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் அதில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 46 சங்கீதம், 48ஆம் சங்கீதம், 138ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், நானே சொல்லிடுறேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்தே போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். காரணம் என்னவென்றால் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பால்கடிப்புகளை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லி இருக்கிறார் 10ஆம் வசனத்தில், உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவர். அவருடைய நிர்ணயத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது நாம் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆகவே இந்த கால வேளையில் கவலை என்ற வலைக்குள்ளே சிக்கின பலர் இருக்க முடியும். அந்த கவலை என்ற வலையை விட்டு தப்பிச்சு போனவங்க நிறைய பேர் இல்லை. அந்த கவலை என்ற வலைக்குள்ளே சிக்கி இந்த கால வேளையில் கர்த்தர் அந்த வலையை அறுத்து போடுவாராக. தேவன் 365 நாளும் கவலைப்படாதன்னு சொன்னாலும், நமக்கு எத்தனை நாளுக்கு சொன்னாலும் அந்த கவலை நம்மளை விட்டு போகிறதே இல்லை. அவர் கவலைப்படாதன்னு அந்த வலையை அறுத்து போட்டால் நாமே ஒரு புது வலையை உண்டு பண்ணி அந்த வலைக்குள்ளே நாமே போய் உட்காந்துப்போம். இதுதான் மனிதன் இயல்பாக இருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில் தேவன் நிர்ணயம் நீ ஆசீர்வாதமாக இருக்க, தேவன் நிர்ணயம் நீ செழிக்க, தேவன் நிர்ணயம் நீ பெருக இருக்கிறதுனால தேவன் நடுவில் இருக்கிறார். அதிகாலையிலே கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், சகாயம் பண்ணுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நீ இருப்பாய் என்றால், சங்கீதம் 48 வாசிக்கும் பொழுது கூட இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம், இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே நாம் வளரும் போது, 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய நகரத்திலே கர்த்தரை நாம் என்ன செய்தோம், கண்டோம். அதை சிறப்படுத்துகிறவர். சேனைகளின் நகரமாய் காணப்படுகிற திருச்சபைக்குள்ளே காண கர்த்தர் நிச்சயமா செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஆமாம். சபைகளிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவர், சபையிலே காணப்படுகிறவர். இந்த கால வேளையில் இந்த வேளையிலும் அவருடைய நிர்ணயத்தின்படி சபைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். சபையில் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செயல் திட்டங்களை, நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிய செய்தபடியினால இந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு இடத்துலையும் சபை இருக்கிறது. இந்த சபையில் வைத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆகவே கவலைப்படாதபடி, கலங்காதபடி. சங்கீதம் 138 பார்க்கும்போது, கர்த்தர் எனக்காய் உங்களுக்கு செய்து முடிக்கப்பட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நிச்சயமாய் செய்வன் என்று வாக்கு கொடுத்தபடியினாலே இந்த மாதம் கர்த்தர் அதை செய்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய், நம்பிக்கை ஊட்டும்படியாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஏசாயா 14:27 வாசிங்க. ஏசாயா 14:27. இன்னைக்கு நிறைய விளக்கு ஆண்டவர் 1000 சொன்னாலும் நம்ம சுற்றி காணப்படுகிற அநேக காரியங்களை வச்சு நமக்கு ஒரு சந்தேகம் எழும்பிடுது. முள்ளு எப்படி தான் இருக்கு, முள்ளாக தான் இருக்கு. கசப்பு உண்டு பண்ணுறது
நமக்கு எதிராக போராடுறது, இப்படி பற்பல காரியங்கள் நம்ம சுற்றி இருக்குது. தேனீக்களை போல ஒருவேளை வளைந்து இருக்கலாம், ஒரு பெருங்கூட்டத்தை போல வளைந்து இருக்கலாம். அவனை கர்த்தர் சொல்லும்போது விடுவிப்பார், மாட்டுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தை இன்னும் நமக்குள்ள எப்படி வர மாட்டேங்குது? நம்பிக்கையா? ஏன்னா தேவன் நிர்ணயம் உன்னை குணமாக்குவது என்று இருந்தால், உதாரணமாக சொல்றேன், ஒரு வியாதி அதை தீர்க்கக்கூடிய ஒரு வைத்தியர் இருந்தார்னா அந்த வைத்தியர்கிட்ட போனால் என்ன செய்வோம்? மற்ற வைத்தியர்கிட்ட போனால் நம்பிக்கை வராது. எவ்வளவோ டாக்டர் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கைக்கு எந்த டாக்டரோ, ஆமாம், இப்போ டாக்டர் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாரும் டாக்டர்கிட்ட வர மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. வேற டாக்டர் அங்கே இருக்காங்க, அங்கே போக மாட்டாங்க. யாரை தான் கேட்பாங்கன்னா டாக்டர் அண்ணத்தான் இருக்காங்களான்னு கேட்பாங்க. அது அவங்களுடைய ஆள். அவங்களுக்கு யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்தி வராது. அவங்க இருந்தா அவங்க கொடுத்த ஒரு சில மருந்து எனக்கு ஒத்தே வரல, அது வேற. அவங்க பார்த்து பார்த்தா மருந்து கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் அந்த மருந்து ஆனால் அவங்களுக்கு வேலை செய்யுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உயர்ந்த அதிகாரிகள் அந்த மாதிரி வருவாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவங்ககிட்ட வருவாங்க ட்ரீட்மெண்ட். டாக்டர் இருக்காங்களா? அன்னைக்கு கூட இங்கே தேடி வந்துட்டாங்க, டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு அவங்கள பார்க்க. இருக்கட்டும், சிலர் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டு வருவாங்க, அது அவங்க ஸ்பெஷாலிட்டி. அவங்களுக்கும் அது ஒத்து போகுது. மருந்து ஒன்று தான், ஆனால் அவங்களுக்கு அது என்ன செய்யுது? ஆனால் தேவன் அப்படி அவர் கொடுக்குற மருந்து எல்லாருக்குமே, நம்பினாலும் உனக்கு நடக்கும், நம்பாட்டாலும் நடக்கும். சில வேளை அவருக்கு பிரியமில்லாமல் சேட்டை பண்ணா கூட அப்படி மிகுந்த இரக்கத்தை நிமிர்ந்து அதை கொடுக்கவும் செய்கிறார். ஒரு கொல்லாத தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல ஈவு கொடுக்க அறிந்தது போது பரம தகப்பன் நல்ல ஈவு தராமல் இருப்பாராயா? அது அவருடைய நிர்ணயம். ஆகவே என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் நல்ல பாதையை தேவன் நிர்ணயித்து இருக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நிர்ணயித்து இருக்கிறார். ஒரு நல்ல எதிர்காலத்தை நிர்ணயித்து இருக்கிறார். ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர். எல்லாரும் கடந்து போக வேண்டிய பாதை என்ற ஒரு பாதை உண்டு. அந்த வழியை எல்லாரும் கடந்து போகத்தான் வேணும். ஆனால் கடந்து போகும்போது கூட கடந்து போகிறது வீழ்ச்சிக்கல்ல, எழுச்சிக்காகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் வைத்திருக்கிறபடினால நிச்சயமாய் அவர் நிர்ணயித்தபடியே என்ன செய்யும்? அதை யாருமே வியத்தமாக்க மாட்டார். எனக்கு என்னோட இருக்க அதிகாரி ஒழிச்சிடுவான், என்னோட இருக்க கெடுத்துருவான், என் சொந்தக்காரன் கெடுத்துருவான், அவன் கெடுத்துருவான், இவன் கெடுத்துருவான்னு இதுவரைக்கும் பேசினா, இனிமே நன்மை உண்டாகணும்னா எவனுமே என்ன கிடைக்கும்? ஏன்னா தேவ நிர்ணயம் நல்லா இருக்கிறது. இந்த தொழிலில் என்ன கெடுத்துருவான்? அந்த தொழிலை கொடுத்தவரே ஆண்டவர் தானே. வேலைகளை தேவன் தர்றாரா தரலையாங்க? எல்லாம் தேவனாலே நமக்கு கொடுத்துருக்கும் போது சத்துரு தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது, ஆமாம், சில இடத்துல ஆசிரியரே பழி வாங்குகிறது உண்டு மாணவர்களை. நீ படித்து பாஸ் பண்ணிடுறத பார்ப்போம். கல்லூரியில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது மாணவர்களுக்கு. அந்த பெரிய பெரிய ஆசிரியர்களால் பலரால் பிரச்சனைகளை சந்தித்த அநேகர் உண்டு. எவர் என்ன செய்ய நினைத்தாலும் யார்கிட்ட நடக்காது, நம்ம தான் சொல்லணும். ரட்சிப்பு உண்டாக சொல், தேவ நிர்ணயம் இது, தேவ நிர்ணயத்தின்படி நான் இருக்கிறேன். ஆகவே யார் என்னை கெடுக்கணும்னு நினைச்சாலும் பாஸ் பண்ணிறியா பாப்பன்னு சொன்ன இடத்துலலாம் கர்த்தர் பாஸ் பண்ணிட்டு போக கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த தேவன் என்னைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே, தொடர்ந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே, தேவ நிர்ணயத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது யாருமே என் முன்னேற்றத்தை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்த பலர் இருக்கலாம், முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்த பலர் இருக்கலாம். ஏன் அந்த காரியமெல்லாம் ஏன் தடைபட்டு போச்சுன்னா, தேவன் அவைகளை குலைத்து போடுவார் என்ற நம்பிக்கை நம்மகிட்ட. சிலுவையில் நமக்கு விரோதமான சகல கையெழுத்தையும் கொடுத்துருக்கிறாரா? எதிரான தீர்ப்பிலிருந்து சகல விரோதமான கையெழுத்துக்களையும் கர்த்தர் குலைத்த போட்டிருக்கும் போது மனுஷன் என்னையா செய்வான்? மனிதர் நமக்கு விரோதமாக எழும்பொழுது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நம்ம ஒழுங்கவே முடியாது. நம்ம அவனை ஒழுங்கலாமே ஏண்டி? அவன் என்ன காட்டிலும் திறமைசாலியாக இருக்கலாம், என்னை காட்டிலும் சாதனை படைக்கக்கூடியவனாக இருக்கு, எந்த திறமை இருந்தாலும் எனக்கு முன்னாடி அவன். தேவன் சர்வ ஞானி, தேவன் சகலத்தையும் நம்ம எதில் குறைபட்டிருக்கிறோமோ அந்த குறைவை நிறைவாக்கவும் தேவன் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினாலே
தேவ நிர்ணயம் நமக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறபடினால யாருமே என்ன செய்ய முடியாது. அப்போ இனிமே என்ன சொல்லணும்? அவன் அப்படி செய்கிறான் பாஸ்டர், இவன் இப்படி செய்கிறான் பாஸ்டர், அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான் பாஸ்டர், இவன் இப்படியெல்லாம் சவால், இப்படி தயவுசெய்து இனிமே பேசாதுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை இதோட நிறுத்திவிட்டு இன்னைக்கு புதுசாக என்ன செய்யுங்க. யாரும் உயர்த்தமாக்க மாட்டாங்க. உங்கள் காதுகிட்ட கூட வந்து சொல்லலாம். தாவீதுகிட்ட சொன்னானா, உனக்கு நன்மையை காண்பிக்கிறது யார் பார்ப்போம், தேவன் அவனோடு இல்லை என்றெல்லாம் பேசினார்கள். தீராத வியாதி பிடிச்சிக்கிச்சு, அதோட சாக போறேன். கூட இருந்ததுலேருந்து எல்லாரும் விரோதமாக செய்தாங்க. ஆனால் தாவீது கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்ந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தான். அவன் வெட்கப்பட்டு போனான். இவனோ நிமிர்ந்து நிற்க கிருபை செய்த தேவன் தாவீதுக்கு மட்டுமல்ல, அவர் நமக்கும் தேவனாய் இருக்கிறார். இன்னொரு ரிலேஷன்ஷிப் என்ன, தாவீதின் குமாரனாய் நமக்காக அவர் வந்தபடியினாலே நிச்சயமாய் ஒரு நல்ல முடிவை, ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, அழுத்தம் இல்லாத நிர்பந்தங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய நிர்ணயத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக, அந்த நிர்ணயத்தின் மூலமாக எனக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் நான் தாண்டி செல்லும்படியான நிலைமையோடு செல்கிறபடியினால நிச்சயமாய் தேவ நிர்ணயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். யாரும் அதை தடுக்கவே முடியாது. இன்னொன்று அப்போஸ்தலர் 2:23 வாசிக்கும் போது, தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படி, தேவன் சில ஆலோசனைகளை நமக்கு தருவார். தேவனுடைய நிர்ணயம் இப்படின்னு இருந்தாலும் சில வேளை நமக்கு பல எண்ணங்கள், நம்ம தடுமாற முடியுமா முடியாதா? குழப்பம் வர முடியுமானா முடியும். சில வேளை தவறான தீர்மானத்தை எடுக்க, அப்படிப்பட்ட வேளைகளிலே தேவனுடைய ஆலோசனை நிச்சயமா உண்டு. நாம் ஆலோசனை தேவனிடத்திலிருந்து பெறுகிறபடியினால நாம் சீர்கெட்டு போவதே. ஆகவே நாம் செயல்படும் போது தேவ நிர்ணயத்துக்கு எதிரான விதத்திலே நம்முடைய மனமோ, யார் நமக்கு என்ன சொன்னாலும் நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? தேவனிடத்தில் கேளுங்க. மாறாக அதை திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சில வேளை நானும் செய்திருக்கிறேன். இப்படி செய்கிறாங்கெல்லாம் உருப்படுவானான்னு கூட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்படும் போது நமக்கு உள்ள என்ன செய்யுது, கொதிக்கும்போது சில வேளை வார்த்தைகள் நம்ம மீறியும் வர முடியும். ஆனால் அதற்கு பின்பு சில காரியங்களை யோசிக்கும் போது தேவ ஆலோசனை நமக்கு இருக்கு. அந்த ஆலோசனை தந்து அந்த ஆலோசனையின் வழியிலே நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவ ஆலோசனையில் போயிட்டே இருக்கோம், வேற எந்த ஆலோசனையும் கேட்காத. தேவனிடத்திலே கடைசி மட்டும் ஆலோசனை கேட்கும். அவ்வப்போது அவங்ககிட்ட சொந்தம் பந்தம் வேண்டி யார்ட்டையும் கேட்காத, தேவ ஆலோசனையை கேட்டு. குடும்ப வாழ்க்கையில் வீட்டில் சொல்கிறத கேட்டு நடக்க, அதை நாம் பேச வரலை. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நமக்கு எங்கேருந்தா வரணும்? தேவ ஆலோசனை தான் நமக்கு தேவை. அந்த ஆலோசனை தான் மற்ற எல்லா ஆலோசனைகளையும் மாற்றியமைக்கத்தக்கதான ஒரு காரியத்தை. தானியேலுக்கு எதிராக மற்றவர்கள் அவனை பகைக்கிற எல்லாரும் ஒரு ஆலோசனையை உண்டு பண்ணி அவனை கவுக்கிறது வழி செய்தாங்களா செய்யலையா? இவன் தேவனை தவிர யாரையும் என்ன செய்ய மாட்டான். இவனை எப்படியா தூக்கி ராஜாட்ட நைஸாக பேசி இவனை எங்கே போட்டணும், இவன் செய்ய மாட்டான், ராஜா வணங்க மாட்டான், இவனை எங்கே போட்டலாம், எல்லாம் போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட தேவ ஆலோசனையின்படியே தன்னுடைய பலகணிகள் எருசலேமுக்கு தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே செய்து கொண்டு வந்தான். போய் ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். ஆனால் ராஜாவுக்கு செய்ய விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய விருப்பத்தின்படியும் தான் கையெழுத்து போட்டதுனாலும் முட்டாள்தனமாக செஞ்சா கூட கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். தானியேலை போடும்போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாயை. அப்போ நம்ம ஒருவேளை நம்ம சூழ்ந்திருவ சில சதி திட்டங்களை தீட்டி நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும், நாம் அவரை ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பதாய் உண்மையாக செயல்படுகிறவர்களாக இருந்தால், நம்ம தூக்கி எதுக்குள்ளே போடணும்னு நினச்சாலும் முன்னாடியே தேவனுடைய தூதர்களை காலையில் ராஜாவே வந்துடும். யார் வராட்டாலும் யார் வருவா? அவனை தேடி அவனை நேசித்த ராஜா வந்தார்னா நமக்காய் ஜீவனை கொடுத்தவர், நம்ம தவிர அவர் வேற யாரையுமே, அவர் நீ இருக்கிற இடத்துக்கு நிச்சயமாய் கடந்து வருவார். ஆக அவர் நிச்சயமாய் கடந்து வருகிறபடினாலே அது தேவனுடைய நிர்ணயமாய் இருக்கிறபடினால தான். அதனால தான் மரண பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாது என்னால் நீரூட்டாக்க முடியும்.
சத்துருவை எனக்கு விரோதமாய் நீ எப்படி மேன்மை பாராட்ட? நம்பிக்கையோடு சொன்னாங்க. ஏன்னா தேவ நிர்ணயம் தாவீதுக்கு தெரியும், என்னை கர்த்தர் இப்படி. ஆகவே தேவன் உயர்த்தும்படி உடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருப்போம். நிச்சயமா உயர்த்துவார், காரியங்கள் மாறும், அற்புதத்தை செய்வார். அதற்கேற்ற ஆலோசனை கர்த்தர் நமக்கு. அடுத்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:23 நீங்க படிப்பீர்கள் என்றால், தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருந்தான். கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய். தேவன் ஒரு காரியத்தை சொல்றார், இப்படியெல்லாம் செய்வேன், எப்படியெல்லாம் வழி நடத்தி வருவேன், இந்த காரியத்தை நான் சொல்லிட்டேன். கர்த்தர் சொன்ன பிறகு நம்ம இப்போ யாரிடத்துல நம்முடைய நிர்ணயம் இருக்கணும்? வேற எதுலேயும் நிர்ணயத்தை வைக்காதீங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். கர்த்தர் துவக்கினார், கர்த்தர் முடிப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறார் தொடர்ந்து. ஆகவே தேவனிடத்தில் ஒரு மன நிர்ணயத்தை செய்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால், தேவனுடைய நிர்ணயமும் உன்னுடைய மன நிர்ணயமும் ஒன்று இணையும் பொழுது, இருக்கை சேர்ந்தா ஓசை எழும்புகிறது போல, தேவனும் நீங்களும் எங்கே ஒன்றிணைகிறீர்களோ அங்கே தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை. ஏனென்றால் என்னை விசுவாசிக்கிறவன், ஆகவே என்னிலும், ஆக மிகப்பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால், தேவன் நிர்ணயத்தின்படி செயல்பட வேண்டும் என்றால், தேவன் சொன்ன வார்த்தையை கொண்டு என்ன செய்யணும்? ஒரு நல்ல மன நிர்ணயத்தை உருவாக்கி கொண்டு ஆண்டவரோடு இருந்தால் நிச்சயமா தேவன் நிர்ணயித்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். முன்னேறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், பெருகுவோம். செழிப்பில்லாத இடத்துல செழிப்பை காண கர்த்தர் கிருபை செய்வார், பெரிய காரியங்கள் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபம் பண்ணுவோமா? செபம் பண்ணலாம். எழும்பி நிற்போமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, நீர் நிர்ணயம் செய்தால் யாருமே அதை மாற்ற முடியாது என்பதை உடைய வார்த்தைகளின் மூலமாய் மறுபடி ஒரு விசை சிந்தித்து பார்க்க கிருபை செய்து, நாங்கள் மறந்த சூழ்நிலைகளினாலே மறந்துவிட்ட, நினையாமல் போன, எதிர்பாராமல் இருந்த காரியங்களை மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி, எங்களோடு உள்ள உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படும்படியாய், எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒரு நாளும் நழுவ விடாதபடி சுதந்திரிக்கும்படியாய், அவைகளை உடைய சமூகத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினபடினாலே, நினைப்பூட்டினபடினாலே உம்மை துதிக்கிறோம். நீர் நிர்ணயம் செய்திருக்கிறபடியினால ஆண்டவரே, எந்த ஒரு காரியமும் எங்களை ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் அவமாக்க முடியாது ஆண்டவரே. ஆகவே வியர்த்தமாக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் நீர் நடுவராக நின்று நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து நீர் எல்லா வியர்த்தமாக்க செயல்பட்ட எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அதம் பண்ணினது போல தேவரே அதம் பண்ண போகிறபடியினாலுமே துதிக்கிறோம். நாங்களும் உம்மிடத்தில் ஒரு மன நிர்ணயமாய் இப்படி வாழ வேண்டும், இப்படி செயல்பட வேண்டும், இப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், இப்படி ஒப்பு கொடுத்து நீர் அழைத்த அந்த அழைப்பில் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, இறுதி வரைக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன நிர்ணயமாய் இறுதி வரை ஓட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த இரு இணைப்பினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த நாளிலிருந்து தொடர்ந்து உண்டாகட்டும். அவர்கள் பண்ணுகிற விண்ணப்பங்களின் மூலமாய் தேவன் செவிசாய்த்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இப்படி யாவரை ஆசீர்வதி.